ஆர்ஜே ரோகிணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சோ என்னுடைய சேனல்ல முதல்ல என்ன படத்தை வந்து ரிவ்யூ பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய், பிரசாந்த், ஸ்னேகா, பிரபுதேவா, மோகன், மீனாட்சி சௌத்ரி, அஜ்மல் டீம் நடிச்சிருக்கிற கோட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். சேனல் ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி இருக்க கதையை நான் அப்புறமா சொல்றேன் தனி வீடியோல. இன்னைக்கு இந்த படத்துல ரிவ்யூல காலையில இருந்து எல்லாருமே வந்து பயங்கரமா வந்து இன்ச் பை இன்ச்சா போட்டு தள்ளிட்டாங்க. இதுதான் வந்து இன்டர்வல் பிளாக், இதுதான் வந்து கிளைமேக்ஸ், இதுதான் இந்த சஸ்பென்ஸ், இதுதான் இன்ட்ரடக்ஷன், இது எல்லாமே பண்ணிட்டாங்கம்மா. ஒரு பக்கம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், ஒரு பக்கம் ஃபேஸ்புக் போஸ்ட், அதுக்கப்புறம் வந்து எக்ஸ் தளம், இந்த மாதிரி எதையுமே விட்டு வைக்கல. நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேக்குறவங்களுக்கு இந்த படத்தை பாக்குறதுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்கான வேலிடான பாயிண்ட்ஸ் வந்து நிறைய இருக்கு, நிறைய காரணங்கள் இருக்கு. அது என்ன அப்படிங்கறத பாயிண்ட் பை பாயிண்டா சொல்ல போறேன். முதல் காரணம் விஜய். அவருடைய ஒன் மேன் ஷோவை சமீபத்துல எவ்வளவு குவார்டிஸ் வந்து பக்கத்துல இருந்தாலும் வந்து இந்த ஒன் மேன் ஷோவா தனியா தெரியறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அது எல்லாத்திலையும் வந்து கில்லாடிங்க அவரு பயங்கரமா வந்து பிரிச்சு மேய்ஞ்சி போயிடுறாரு. அதாவது எமோஷன், சென்டிமெண்ட், ஆக்ஷன், காமெடி எல்லா விஷயத்தையும் கலந்து கட்டி ஒரு ரவுண்டு வந்து கொடுத்திருக்கிறாரு. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க 90s டைம்ல வந்து பார்த்து சிலாகிச்ச பல விஷயங்களை வந்து ரீக்ரியேட் பண்ணிருக்கிறாங்க. நீங்க ஒரு பாட்டுல கூட வந்து பாத்தீங்கன்னா ஐயோ சொல்லக்கூடாதே, சரி ஓகே, நிறைய விஷயங்களை ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. சோ அது ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அதே மாதிரி 90s ஃபேவரட் இருக்கக்கூடிய பிரசாந்த் நான் வந்து ஒரு விதமா கெஸ் பண்ணிருந்தேன். அவருடைய ரோலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் கொடுத்து சூப்பரா பண்ணிருந்தாங்க. அன்எக்ஸ்பெக்டட் பிடி பிரபுதேவா அவருடைய ரோல், அந்த ஸ்வாக் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா வந்து சிங்க் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் அஜ்மன் 80s ஃபேவரட் மோகன் சார் வில்லத்தனம் பண்ணி என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி பல டாக்ஸ் இருந்தது. பட் ஆனா பண்ணி காட்டவா, யாருன்னு காட்டவா அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரு ஸ்வாகான விஷயங்கள் பண்ணியிருந்தாரு. சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபு அவருடைய ஆஸ்தான டீம் கரெக்டான பிளேஸ்ல வந்து பொருத்தி இருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். மாமா வரக்கூடிய பிரேம்ஜி, வைபவ், அஜ்மல், அரவிந்த் ஆகாஷ், அப்புறம் திலீபன், பார்வதி நாயர், இந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம முகத்துல வந்து அதாவது நம்ம பார்த்து பழகி போன ஒரு முகங்களை வந்து பயன்படுத்தி இருந்தாரு. எல்லாருமே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு டீமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயமும் வந்து ஸ்கிரீன்ல வந்து தெரிஞ்சது. சோ இப்படி நீங்க ரசிச்சு பார்க்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்கு. யுவன் சங்கர் ராஜா அவருடைய மியூசிக் பத்தி வந்து பாத்தீங்கன்னா பயங்கர மிக்சடான ரிவ்யூஸ் வந்தது. பட் இந்த படத்துக்கு வந்து தி பெஸ்டா என்ன கொடுக்கணுமோ அதை யுவன் கொடுத்திருந்தாரு அப்படிங்கறத நான் நிச்சயமா சொல்லுவேன். ஏன் அப்படின்னா எந்த இடத்துலயுமே இந்த படம் வந்து ஒரு போரிங் எலிமெண்டா ஒரு இடத்துல கூட தோணல. அதுக்கு முக்கியமான காரணம் இவனுடைய பிஜிஎம். அவர் பிஜிஎம் கிங் வந்து நின்று போட்டாலே சும்மா தெரிக்கும். பட் இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய பாட்டுகள்ல எத்தனை பாட்டு வந்து ஆஹா ஓகோன்னு மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. சோ அப்படி இருக்குல்ல. சோ நீங்க படம் பாக்குறப்ப டெஃபினட்டா வந்து டான் 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 அப்படிங்கிற மாதிரி அவருடைய அந்த ஒரு ஸ்வாக வந்து கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்பார்க் பாட்டு மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ் பண்ண விதம் வந்து வலிஞ்சு திணிச்சு வச்ச மாதிரி இருந்தது. பட் மத்தபடி மட்டா சாங் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விஷுவலா வேற லெவலில் ட்ரீட் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு அது செம்ம ட்ரீட் தான். இவரோட ஒர்க் வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த விதமான ஏமாற்றத்தையும் கொடுக்கல, சூப்பரா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். டெக்னிக்கல் டீம் வந்து பாத்தீங்கன்னா சித்தார்த் நுடியுடைய கேமரா ஒர்க், அதுக்கப்புறம் எடிட்டருடைய ஒர்க், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய விஷயத்தை வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அப்படின்னா ஆக்ஷன் சீக்வன்சஸ்க்குலாம் வந்து கேமரா வந்து பூந்து விளையாடி இருக்கு. ஒவ்வொரு பக்கம் ரஷ்யா பக்கம் போறது அப்படின்னு சொல்லிட்டு நான் பயங்கரமா விளையாடி இருக்குன்னு தான் சொல்லணும். சோ டெக்னிக்கல் ஒர்க்கு வந்து பயங்கரமா பிரில்லியண்டா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல வந்து இது எல்லாத்தையும் தாண்டி ஏஐ டெக்னாலஜி அண்ட் டிஏஜிங் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பண்ணியிருந்தாங்க பாத்தீங்களா. அதுல மிக்சடான ரிவ்யூஸ் வந்தது. சின்ன வயசு விஜய் வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரா காமிச்சிருக்கலாம், அந்த ரெஃபரன்ஸ் வந்து நீங்க அப்படி காமிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து இண்டஸ்ட்ரிக்கு நம்ம எடுத்துட்டு வர்றப்ப நிறை குறைகள் அப்படிங்கிறது ஆப்வியஸ்லி இருக்கும். பட் அது எல்லாத்தையும் வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணி வெல்கம் பண்றப்பதான் அடுத்தடுத்து ஃபியூச்சர்ல வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து நல்லா தான் நடக்கும். இந்தியன் டூல வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜி வந்து நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணி ஒரு பெரிய ஓப்பன் அப் வந்து நம்ம சங்கர் சார் கொடுத்திருந்தாரு. பட் கண்டென்ட் வைஸா அந்த படத்தை வந்து ட்ரால் பண்ண ஆரம்பிச்சதுனால அதுல இருந்த பெரிய டெக்னாலஜி விஷயங்கள் எல்லாமே வந்து மக்கள் கிட்ட போய் சேராம அடிபட்டு போயிடுச்சு. பட் கோட் வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சேர்த்து வச்சு எடுத்துட்டு வந்ததுனால டெஃபினட்டா இந்த படத்துல பயன்படுத்தப்பட்ட எல்லா டெக்னாலஜியும் அடுத்து வரக்கூடிய தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஓப்பன் அப்பா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ் வந்து அடுத்தடுத்த படங்களுக்கு கொடுத்திருக்கு அப்படிங்கறத நம்ம ஆப்வியஸ்லி வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். சோ ஓவரால் இந்த படத்தை வந்து நீங்க ரிவ்யூவா கேட்டதுக்கும், அதுக்கப்புறம் வந்து சீனா பார்த்ததுக்கும், பிட்டா சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கும், நீங்க போய் படத்தை பார்க்க போறதுக்கும் டெஃபினட்டா வேற லெவல் ஒரு டிஃபரன்சஸ் வந்து இருக்கும். படம் பார்க்க போவது எதற்காக அப்படிங்கிற ஒரு சின்ன கேள்வி வந்து இருக்கு. அதாவது
ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ சந்தோஷமா வந்து தேட்டர்ல எதை பத்தியும் கவலைப்படாம போனை நோண்டாம இவர் மெசேஜ் வந்திருக்கா, அந்த மெசேஜ் வந்திருக்கா, இப்ப அது வந்திருக்கா, இந்த மாதிரி எந்த விதமான விஷயங்களும் யோசிக்காம ஒரு படம் பாக்குறதுக்கு அப்படிங்கிற மைண்ட் செட்டப் நீங்க வந்து ஏற்படுத்திட்டு நீங்க படம் போனீங்கன்னா எந்த படமுமே உங்களுக்கு மேக்சிமம் டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது ஆல்மோஸ்ட். ஆனா குறைகள் கண்டுபிடிக்கிறது, இது எனக்கு இங்க எப்படி தெரியுது, அந்த லாஜிக் அங்க இப்படி இருக்கு, அந்த மாதிரி டிடெக்டிவ்கான வேலைகள்லாம் நீங்க மனசுக்குள்ள வச்சுட்டு போனீங்க அப்படின்னா ரொம்ப 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 தி பெஸ்டா இருக்கக்கூடிய படங்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதா இல்ல பெரிய குறைகளாவே தெரியும். சோ படம் பார்க்க போறோம், பக்கா கமர்ஷியல் என்டர்டைனர் மூவி பார்க்க போறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டை வச்சுட்டு படத்தை போய் பாருங்க, தாராளமா என்ஜாய் பண்ணுவீங்க.